இங்கே ஒரு நாயத்தனோட குட்டி நாயை கூப்பிட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் செம்மையாக சரக்கு அடிச்சுக்கிட்டே வந்து அந்த குட்டி நாய் மேலே வேணும்னு ஏத்தந்து மட்டும் இல்லாமல் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அப்போ அந்த நாயை அந்த காரை துரத்திக்கிட்டே போக இடிச்சவனும் காரை வேகமாக ஓட்டி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். அப்போ அந்த நாயும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கத்திக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கும் இது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் லத்தி வச்சு நாயை வெளியே துரத்தி விட இருந்தாலும் அந்த நாய் ஸ்டேஷன் விட்டு போகாமல் வாசல்ல நைட்டு வரைக்கும் அங்கேயே படுத்திருக்கும். அடுத்த நாள் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான வக்கீல் வர அவர் பார்த்த அந்த நாயுமே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ அந்த வக்கீல் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட அந்த நாயோ அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம அவரை பார்த்து சத்தமா குலைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் வெளியே போகாம வாசல்லே படுத்துட்டு இருக்கும். அந்த வக்கீலுமே ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிக்க 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்போ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் எங்கேயோ ஏஞ்சு போறத பார்த்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணி போக பார்த்தா அந்த நாய் அதோட குட்டி இறந்து போன இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கும். அப்பதான் அந்த வக்கீலுக்கு அந்த குட்டின மேல யாரோ காரை வச்சு இடிச்சிருக்காங்கன்னு தெரிய வர அப்ப அந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட கண்டிப்பா அவங்க குட்டிக்கு நீதி வாங்கி தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாரு. அடுத்த நாள் அவங்க ரோட்டோரத்தில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நாய் தான் குட்டியை இடிச்ச கார் போறத பார்த்துட்டு அதை வேகமா துரத்திக்கிட்டே போவோம். அப்ப அந்த வக்கீலுமே நாயை துரத்திக்கிட்டே போவோம். அந்த கார் ஸ்ட்ரீட்டா எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுக்குள்ள போயிடுது. அப்ப அந்த வக்கீலும் காரை போட்டோ எடுத்து விசாரிச்சு பார்த்ததுல அது எக்ஸ்எம்எல்ஏ பையன் தெரிய வர நாயை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ கேஸுமே கோர்ட்டுக்கு வர அங்க இருந்த ஜட்ஜோ நாயை பார்த்துட்டு இதான் உங்க கிளைண்ட்னு ஆச்சரியப்படுவாரு. இப்போ அந்த வக்கீல் காரோட டீடைல்ஸ் எடுத்து கொடுக்க ஆப்போசிட் வக்கீலும் நாயை விசாரிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அந்த வக்கீலோ ஆல்ரெடி அனிமல் டிரான்ஸ்லேட்டர் ரெடியா தான் வச்சிருந்திருப்பாரு. இப்போ ஆப்போசிட் வக்கீலும் கேள்வி கேட்க அந்த நாயோ அனிமல் டிரான்ஸ்லேட்டர் மூலமா அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. அப்ப அந்த வக்கீலோ காரோட கலரையும் காரோட நம்பரையும் உன்னால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்க அந்த நாயும் சரின்னு சொல்லிடுது. தென் அந்த நாய் முன்னாடி நிறைய கலர்ஸையும் நம்பர்ஸையும் எடுத்து வந்து வைக்க அந்த நாயோ கரெக்டா அந்த காரோட கலரையும் நம்பரையும் அடையாளம் காட்டும். இதை பார்த்து ஆப்போசிட் வக்கீலும் ஜட்ஜி கிட்ட ஒரு நாள் டைம் கேட்பாரு. அந்த வக்கீலும் வீட்டுக்கு வந்து அந்த நாய்கிட்ட எப்படி உனக்கு நம்பர்லாம் தெரியும்னு கேட்க அப்பதான் அந்த நாய் போலீஸ் டாக்னே தெரிய வரும்.